விடியா திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து ஆசிரியர்களை சாலையில் இறங்கி போராட வைத்துவிட்டு ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுவதற்கு திமுகவினருக்கு எந்த அருகதையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். சென்னை துறைமுக வளாகத்தில் வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்திய பின் முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான டி. ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கருணாநிதியின் புகழை பாட நிதியை செலவழிக்கும் விடியா திமுக அரசு ஆசிரியர்களுக்கு ஊதியம் அளிக்க நிதியை செலவழிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அரசினுடைய கருவூலத்திலிருந்து தேவையில்லாத திட்டங்களுக்கு, குறிப்பாக அவங்க அப்பாவுடைய திரு கருணாநிதியுடைய புகழ் பாடுவதற்கு அதற்கெல்லாம் நிதி இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு அதற்கு அரசுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டு அதன் மூலம் செலவு செய்வதற்கு பணம் இருக்கின்றது. ஆனால் இந்த 15,000 ஆசிரியர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அளவுக்கும் கூட ஒரு நிதி கொடுப்பதற்கு மனமில்லை. சென்னை திருவல்லிக்கேணி டாக்டர் பெசன்ட் சாலையில் நடைபாதைகள் அசுத்தமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டாக்டர் பெசன்ட் சாலையில் நடக்க முடியாத அளவிற்கு நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு சிறுநீர் கழிக்கும் இடமாகவும் குப்பைகளாகவும் உள்ளதால் பொதுமக்கள் முகம் சுளிக்கின்றனர். சென்னை மாநகராட்சியால் சாலை மற்றும் நடைபாதைகளை பராமரிக்க 404 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் நடைபாதைகள் அசுத்தமாகவும் மின்கம்பங்களாகவும் கழிப்பறைகளாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் நடைபாதைகள் பராமரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்னவானது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.